ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடில் சந்திரா கார்த்திக் ராஜுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போடா டிரைவர் பையலே, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சவாலை கொடுக்குறாங்க. அதை கேட்டு கார்த்திக் ராஜ் நான் ஏன் வெளில போனோம் அப்படின்னு சந்திராவுக்கு பதில் சவால் கொடுக்குறாரு. ரேவதிக்கு ஞாபகம் போனது என்னவோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் சந்திராவுக்கு மட்டும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்பாடியோ இவளுக்கு இந்த கதியா, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் புருஷனை இந்த ஊர் முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அவன் கட்டின தாலியை அவுத்து கொடுக்க சொன்னாங்கல்ல, இப்போ தெரியுதுல்ல. இப்போ அந்த டிரைவர் பையன் அவன் பொண்டாட்டி நீ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அந்த வழியை தான் நான் எதிர்பார்த்தேன், அதுக்கேற்ற மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ராஜா அவங்களோட தோட்டத்தில் இருக்கும்போது சந்திரா நேராக போயிட்டு, டிரைவர் பையில என்ன இப்படி இருக்கா, இப்போ தெரியுதா அந்த வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா, இனிமேல் நீ நினச்சது நடக்கும்னு நினைக்கிறியா? சுத்தமாக நடக்காது. ஏன்னா ரேவதி சுத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டான். அவளுக்கு கல்யாணம் ஆனதும் தெரியல, நீ யாருன்றதும் தெரியல. அவ்வளோதான், நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எங்கள் அக்காவை பற்றி தெரியல, இந்த காரியத்தை வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பிளான் பண்ணிட்டான். சீக்கிரமே நீ வீட்டை விட்டு வெளியும் போயிடுவேன். அதனால் நீ என்ன நினைக்கிறதா இருந்தாலும் வேஸ்ட்டு. நீ கிளம்பு, சென்னை போயிடு. போய் சென்னையில் உன் வேலை என்னமோ அதோட பாரு. நீ சொன்னியே 2 குடும்பத்தையும் சேர்க்க போகிறேன்னு, அதெல்லாம் 2 குடும்பமும் சேரவே சேராது. எங்கள் அக்காவை நான் இன்னும் கொஞ்சம் நாளில் நடுத்தரில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ தான் போகிறேன். ஆனால் நீ உன் பொண்டாட்டி இல்லாமல் தனியாக தான் இருக்க போகிற. நீ நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது. அதனால் நீ மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சவால் விட்டு போகிறாங்க. கார்த்திகராஜ் அமைதியாக இருக்காரு. அவருக்கு தெரியும் அவர் கடவுள் நம்பிக்கை அவ்வளோ வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வச்ச நம்பிக்கை கடவுள் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல முடிவை தரும். ரேவதிக்கு சீக்கிரமே ஞாபகம் வரும். அதுவும் கார்த்திகராஜோட லவ் அண்டு கல்யாணம் இப்படின்னு எல்லா வாழ்க்கையும் ஞாபகம் வந்து ரேவதி அவங்களாவே வந்து பேசுவாங்க அப்படின்னு செம்மையாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மயில் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன சகல, இந்த நேரத்தில் இப்படி ஆகணுமா? நம்ம எவ்வளவோ இந்த வீட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எங்களால் தாங்கிக்க முடியல சகல. என்ன சகல செய்ய போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். நாம் அத்தைக்கிட்ட சொன்னது நான் அவகிட்ட எதை பற்றியும் சொல்லணும்னு தான் சொன்னேன். அதேமாரி நான் எதை பற்றியும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது மூலமாக ரேவதிக்கு கண்டிப்பாக நான் யாருன்றது தெரியும், நான் தாலி கட்டின மொமெண்ட்டும் அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சகல பிளான் வச்சுருக்கேன்னு சீக்கிரமே சொல்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு போகிறாரு.